அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி கொத்து பருப்பு குழம்பு செய்ய போகிறேன். இது பாசிப்பருப்புலேயும் செய்வாங்க. ரேஷன் துவரம்பருப்பில் தான் செய்திருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 1.5 கப்பு எடுத்திருக்கேன். நல்லா 3 முறை வாஷ் பண்ணிட்டேன். 5 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. தேவையான அளவு குக்கருக்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணின்னு நல்லா இவங்க வெந்து சூப்பராக வந்துட்டாங்க. தக்காளிலாம் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த பருப்புலேயே நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். அதனால தான் அதை சேர்க்குறோம். இது மாதிரி சாம்பார் வைக்கும் போதும் நீங்கள் தக்காளி மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் சாம்பார் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வெந்து வந்துட்டாங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற துவரம்பருப்பாக இருந்தால் ஒரு 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள். இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம். இதுக்கு நெய் தான் தாளிப்பு கொடுக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்புலேயும் இது செய்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு 2 டீஸ்பூன் நெய், அப்புறம் ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இதுக்கு முந்திரி, பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். எங்களுக்கு பிடிக்காத அந்த ஸ்மெல் அதனால் இந்த பெருஞ்சீரகம் சேர்க்கலை. நீங்கள் பெருஞ்சீரகம் போடுங்க, இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். 5 முந்திரி போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காய்ந்த மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்குன்னு. இதுக்கு தேவையானவை உருளைக்கிழங்கு, கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குன்னு ஒரு 2 கப்பு அல்லது 1.5 கப்பு அளவுக்கு விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் நம்ம பருப்பில் சேர்த்துருக்கோம், அதனால் மஞ்சத்தூள் வேண்டாம். தனி மிளகாய்த்தூள் மட்டும் இந்த குழம்புக்கு தனி மிளகாய்த்தூள் மட்டும் 2 டீஸ்பூன் மட்டும் போதும். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சாதத்தோடு சாப்பிடும் போது அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இது கொத்து பருப்பு குழம்புன்னு நாங்களாம் சொல்லுவோம். முட்டை இதில் உடச்சி ஊற்றுவோம். அதுதான் இந்த டேஸ்ட்டு இந்த குழம்புக்கு கொடுக்குறதே. இது நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் உருளைக்கிழங்கு 2, கேரட் 1 இதில் போட்டுப்போம். ஒரு 1.5 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்புனா இந்த காய்கறி போதுமானது. நீங்கள் கூடுதலாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு இல்லாமல் கூட செய்யலாம். இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு கேரட்டோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கொத்து பருப்பு குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாலாம் அந்த மிளகாய்த்தூள் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு இதில் 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. மூடி போட்டு மூடிடுவோம். கிளறி விட்டுட்டு இது நல்லா வெந்து வந்தோடனே நம்ம பருப்பை சேர்த்துக்கணும். நம்ம பருப்பு குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். இருந்தாலும் அகலமான பாத்திரமாக இருக்கிறதுனால முட்டைலாம் உடச்சி ஊற்றணுங்கிறதுனால இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் சில்வர் பாத்திரமாக இருக்கிறதுனால அடுப்பை மீடியமாக வச்சுட்டு செய்யுங்க. முட்டை உடச்சி ஊற்றும் போது சிம்மில் வச்சுருங்க. குக்கரில் அகலமாக இல்லைங்கிறதுனால, ஏன்னா அடி கனமான பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த கொத்து பருப்பு குழம்புக்கு. ஏன்னா அடி பிடிக்கும் சில்வர் பாத்திரமாக இருந்தால். அதனால் அடி கனமான இந்த குக்கரே நம்ம வச்சுருக்கலாம். அது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அதனால் நான் இது அகலமாக இருக்கட்டும், 3 முட்டை உடச்சி ஊற்றணுங்கிறதுனால சில்வர் பாத்திரமே வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பை நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை நல்லா மசிச்சு விடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த குக்கரில் உள்ள பருப்பையும் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அவ்வளோதாங்க. உப்பு, காரம், புளிப்புலாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க. நீங்கள் தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் பருப்பில் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதி வந்தோடனே தனித்தனி முட்டை தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம நேரடியாக முட்டை சேர்க்கணுன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தனித்தனியாக ஒரு தட்டில் ஊற்றிட்டோன்னா நம்ம முட்டை கரெக்டாக ஊற்றிக்கலாம். தனித்தனியாக ஓரமான இடத்துல அந்த பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓரத்தில் அந்த குழம்பு ஓரத்தில் ஒரு முட்டையை நம்ம ஊற்றணும். நடுப்புற ஊற்றிடக்கூடாது, ஓரமாக ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து வந்துடுவாங்க இவங்க. அருமையான கொத்து பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முட்டை உடைத்து ஊற்றின கொத்து பருப்பு குழம்பு அருமையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மேலே மல்லியும் கருவேப்பிலையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான ரெசிபி உடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.